ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம். முதல்ல என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்த்து விடுவோம். புதன் என்ற கிரகம் சொந்த வீட்டிலிருந்து அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி துலா ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு இதே புதன் என்ற கிரகம் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சுக்கிரன் என்ற கிரகம் கன்னி ராசியில் நீசம் பெற போகிறார். இருந்தாலும் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் பரிவர்த்தனை இருப்பதனால் நீசபங்க ராஜயோகம் என்ற அமைப்பும் இருக்கிறது. சனி வக்ரகதியில் மாதம் முழுவதுமே இருக்கிறார். ராகு கேதுவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. 17th அக்டோபர், அதாவது ஐப்பசி மாசம், இந்த சூரியன் என்ற கிரகம் கன்னிராசியை விட்டு துலா ராசியில் நீசமடைய போகிறார். இதையும் தவிர மாதத்தின் கடைசியில், அதாவது 28 அக்டோபர், செவ்வாய் என்ற கிரகம் தனது சொந்த வீடான விருச்சிகத்தில் ஆட்சி பெற இருக்கிறார். தவிர வருடாந்திர கிரகத்துல முக்கியமா நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், குரு என்ற கிரகம் அதிசாரம் பெற்று கடகராசி, அதாவது குரு எங்கே உச்சமடைகிறாரோ அந்த வீட்டை நோக்கி பயணிக்கிறார். இப்ப நிறைய டிரான்சிஷன்ஸ், நிறைய மாற்றங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது. இந்த கிரக நிலைகள் அக்டோபர் மாதத்தில் நம்மை ஆட்டி படைக்குமா அல்லது ஆட்டம் போட வைக்குமா? சுக்கிரன் நீசம், புதன் செவ்வாய் சேர்க்கை, குரு வக்ரம், சூரியன் நீசம், சனி என்ற கிரகத்திற்கு கிடைக்கக்கூடிய இந்த குரு பார்வை, இந்த அனைத்து விஷயங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தரப்போகிறது? மீன ராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, என்னாலையும் இந்த மாதிரி நேரத்தில் தான் நல்ல பலன்கள் சொல்ல முடியும். இப்போ மீனராசிக்காரர்களுக்கு வரிசையாக குட் நியூஸ் அப்படின்னா வரிசையாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய குட் நியூஸில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானை தான்ப்பா 7.5 சனின்னு சொல்கிறாங்க. நம்மளை போட்டு நல்லா மிதின்னு தன்னால் மிதித்து நம்மளை தோல்வி அடைய வச்சு, அவமானப்பட வச்சு, கடன் வாங்க வச்சு, தேவையில்லாத இடத்துலலாம் தலை குனிய வச்சது இந்த சனி பகவான். இவருக்கு குரு பார்வை, அதுவும் உச்ச குரு, நம்ம ராசியாதிபதி பூரணமான சுபகிரகம். நமது ராசியாதிபதி தனது பார்வையால் எல்லா நெகட்டிவையும் டவுன் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. அவர் 7.5 சனியை பார்க்கிறார். அப்படின்னா சனி வக்ரங்கிறது நமக்கு ஒரு ப்ளஸ்ஸு, சனிக்கு குரு பார்வைங்கிறது இன்னொரு ப்ளஸ்ஸு. இந்த 2 ப்ளஸ்ஸுமே நமக்கு ஒரு பிரமாதமான குட் நியூஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இதற்கு அடுத்த குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த குரு பகவான் 5ஆம் வீட்டுக்கு வந்து உச்சம் அடைகிறதுங்கிறது, 4ஆம் வீட்டில் குரு இருக்கின்றது அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம குரு. அஷ்டம குருவில் பாதி அர்த்தாஷ்டம குரு. அப்போ அவர் 5ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்போ திரிகோண பலம் பெறுகிறார். குரு 9ஆம் வீட்டை பார்க்கிறார், லாபத்தை பார்க்கிறார். அப்போ பாக்கியம் அபிவிருத்தி, லாபத்திலும் நமக்கு அபிவிருத்தி. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கிறார். குரு மங்கள யோகம். ராசியாதிபதி ஒரு திரிகோணத்தில் அமர்ந்து இன்னொரு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார். அதுவும் ஆட்சி செவ்வாய். செவ்வாய் துலாத்தில் இருக்கும் பொழுது குரு மிதுனத்தில் இருந்து செவ்வாயை பார்க்கிறார். பிறகு செவ்வாய் விருச்சிகத்துக்கு வந்த பிறகு குரு கடகத்தில் அமர்ந்து இதே செவ்வாயை பார்க்கிறார். 1, 5, 9, இதில் 10ஆம் வீட்டுக்கு அதிபதி 11ஆம் வீட்டையும் பார்க்கிறது, ராசியையும் பார்க்கிறது. மிகவும் உயர்வான ஒரு சேர்க்கை. இது ஒரு நிகரற்ற ஜாக்பாட். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் 5ஆம் இடம், பாக்கியம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், அபிவிருத்தி, லாபம். 10ஆம் வீட்டுக்கு அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பது தர்மகர்மாதிபதி யோகம். அந்த ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம். இப்போ செவ்வாட்சிங்கிறது நமக்கு பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய ஒரு சுபயோகமாக வருகிறது. இப்போ நம்ம ஒரு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய அமைப்பு. இப்போ நம்ம ஒரு ஒர்க்கிங் ஸ்டாஃபாக இருந்தால் நமக்கு கீழே ஒரு 10 பேர் ஜாபில் வந்து ரிப்போர்ட் செய்யக்கூடிய அமைப்பு. அப்போ நமக்கு அதுக்கு உண்டான இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் இதெல்லாம் வருங்கிறது சொல்லாமலேயே இங்கு சொல்லப்படுகிறது. ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டே அஸ்ட்ராலஜியில் ஒரு செஸ் போர்டில் ஒரு குவீன் இருந்தால் எப்படியோ அதற்கு நிகரான ஒரு பலத்தை நமக்கு கொடுக்கும். இப்போ நமக்கு இங்கே சூரியன் நீசம் அடையுது, அதனால நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு போகிறதே ஒரு விதத்தில் பார்த்தோம்னா
ப்ளஸ் தான். நீசமடைஞ்ச வீட்டின் அதிபதி சுக்கிரன் நமக்கு இங்கே நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விழுகிறது. அப்போது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு ஏற்படும். இதையும் தவிர நமக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன் திரிகோண பலம், அவர் செவ்வாயுடன் சேருவது, அந்த 7ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசம் அடைவது அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு நீசபங்க ராஜயோகம். இது எல்லாமே நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாகத்தான் வரும். இப்போ புதனுக்கும் குரு பார்வை, அப்போ புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு களத்திரஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் ராசியாதிபதியே இங்கு சுகஸ்தான அதிபதியும் பார்ப்பது நமக்கு ஒரு ப்ளஸ்ஸு. இப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், கணவன் மனைவி உறவு, இதில் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பு. இப்போ குரு உச்சம்னாவே வீட்டில் மங்களகரமான பொருட்கள் இன்க்ளூடிங் கோல்டு வாங்க வேண்டிய அமைப்பு. அட்லீஸ்ட் ஒரு 100 மில்லி 50 மில்லியாவது நம்ம அந்த கோல்டெல்லாம் சேர்க்கக்கூடிய அமைப்புங்கிறது நமக்கு ஏற்படும். இல்லை எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அதை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். இப்போ செவ்வாய் துலாத்தில் சஞ்சரிக்கும் பொழுது, அது ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுங்கிறவர் செவ்வாயாக செயல்படுவார், ராகுவாகவும் செயல்படுவார். 12ஆம் வீடு குறிகாட்டக்கூடிய சயனம், இரவு நேரத்தில் தூக்கம், அந்த நேரத்தில் பிரச்சனைகள், வெளிநாட்டு தொடர்பு, அங்கே போய் லீகல் ப்ராப்ளம், நீங்கள் கொடுக்குற ப்ராடக்டோ கான்செப்டோ அங்கு அங்கீகரிக்கப்படவில்லை, அதனால் அங்கு ஒரு வம்பு வழக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். செவ்வாய் ராகுவை தூண்டுவார். அவர் விருச்சிகத்துக்கு வந்த பிறகு தனது 4வது பார்வையாக ராகுவை பார்க்கிறார். ராகு உங்களை தூண்டிவிட்டு அவர் ஒரு ஓரத்தில் போய் நின்று வேடிக்கை பார்ப்பார். பிரச்சனைகளையும் தண்டனைகளையும் நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா இந்த இடத்துல ராகுவிற்கு குரு பார்வை இல்லை. அப்போ இந்த இடத்துல ரொம்பவும் உஷாரா இருக்கணும். குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பில் ரொம்பவும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். டாக்குமெண்ட்ஸ் அப்ரூவல் எல்லாம் ரொம்ப பக்காவாக ரைட்டிங்கில் பேப்பரில் வச்சுக்கணும். சார் நான் மெயிலில் அனுப்பிட்டேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டேன், அப்புறம் சேட்டில் போச்சு, டிஸப்பியரிங்கில் போச்சு, எனக்கு எதுவும் காப்பி இல்லைன்னா நம்ம சொல்லக்கூடாது. பேப்பரில் ரைட்டிங்கில் எழுதி வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். இப்போ ராசிக்கு 7ஆம் இடமும் காமத்திரிகோணத்தில் வருது. இப்போ அங்கே சுக்கிரன் நீசம், முறை தவறிய காதல் காமம் நடுவயதில் இருக்கக்கூடிய நபர்கள், ஆனவங்களாக இருந்தாலும் சரி ஆகாதவங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த சுக்கிரனை வந்து சனி தூண்டுகிறார். அப்போ இந்த சனிங்கிறது சாஸ்திரத்தில் நீச்சன் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அப்படின்னா டெபிலிட்டேட்டட் பர்சன். அப்போது கணவனை இழந்த, பிரிந்த, மனைவியை இழந்த, பிரிந்த ஒரு எக்ஸ்ட்ரா அஃபேர் நமக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். ஏன்னா 7ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் நம்மை தூண்டுகிறார். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சுக்கிரனை தூண்டுகிறார். இந்த சுக்கிரன் 3ஆம் வீட்டுக்கு அதிபதி, இந்த சனி 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் 7, 3, 7, 11ங்கிறது காமத்திரிகோணம்ங்கிறது ஜோதிடத்தில் பேசிக்ஸ் தெரிந்தவர்களுக்கு கூட நன்றாகவே தெரியும். அப்போ என்ன ஆகும், நம்மை தூண்டப்பட்டு நம்ம இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கொள்வோம். அதனால் நமக்கு நம்மளுடைய ஃபேமிலி லைஃப்பிலும் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசாமல் ஒரு முருகன் கோயிலுக்கு இல்லை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுடலாமா, விரதம்னு சொல்லிடலாமா அப்படிங்கிறதுக்கு நிகராக நாம் நம்மை அடக்கி கொள்ள வேண்டும். இதுதான் இதனுடைய அர்த்தம். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் நாம் நம்மை கண்ட்ரோல் செய்து கொள்ள வேண்டும். மெடிடேஷன், ஏன்னா இன்றைக்கெல்லாம் டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டு. யார் எப்போ எங்கே எப்படி வந்து நம்மை கையும் களவுமாக பிடிப்பார்கள் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இந்த கிரக நிலைகள் இதைத்தான் சுட்டி காண்பிக்கிறது. அப்போது சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது உச்சத்தில் இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரன் மகாலட்சுமி வழிபாடு, எல்லா பெருமாள் கோயில்லையுமே தாயார் சன்னிதானம் உண்டு. அங்கே போய் நம்ம வழிபாடு செய்வது புத்திசாலித்தனம். செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு வழிபாடு மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராசிக்கு குரு பார்வை. அப்போ தலைக்கு வருவது தலைப்பாகையுடன் போய்விடும். நத்திங் டு பேனிக் அபவுட் இட், பட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் நாம் காப்பது நல்லது. அதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம். இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வழக்கம் போல் மீனராசிக்காரர்கள் ராசியின் குரு பார்வை உச்ச குரு பார்வையின் பெறப்போவதனால் பிரமாதமாக மிளறுவார்கள் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும்.
தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். ரிமைன் சப்ஸ்கிரைப்ட். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.